ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 49. ராகவனின் கார் அவர்களது அலுவலகத்தின் முன் வந்து நிற்க, காரில் இருந்து இறங்கிய ராகவன் சீதாவின் கையை பற்றி கொண்டு அலுவலகத்திற்குள் சென்றான். அவர்கள் இருவரும் கையை கோர்த்தவாறு வருவதை பார்த்து அலுவலகத்தில் இருந்த அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். இதுவரை வேஷ்டி ஷர்ட்டில் பார்த்தவனை இன்று ஃபார்மல் உடையில் வருவதை பார்த்து அனைவருக்கும் வியப்பாக இருந்தது. அங்கிருந்த பெண்கள் கண்ணிமைக்காமல் மறந்து அவனையே ஆசையாக பார்த்து கொண்டிருக்க, அவனின் கையை பற்றி கொண்டு வருவதால் அங்கிருந்த ஆண்கள் அனைவருமே அவனை பொறாமையாக பார்த்து கொண்டிருந்தனர். இருவரும் உள்ளே நுழைவதை பார்த்த அந்த ரிசப்ஷனிஸ்ட், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் என்று கூற, அவளிடமிருந்து பார்வையை எடுக்காமல் தலையை மட்டும் அசைக்க, இதை கவனித்தவள் அந்த பெண்ணை பார்த்து குட் மார்னிங் என்று கூறிவிட்டு அறைக்கதவை நோக்கி சென்றாள். அறைக்குள் வந்தவள் அவனின் கையை பற்றி அங்கு போடப்பட்டிருந்த பெரிய நாற்காலியின் அருகில் அழைத்து சென்று, உட்காரு மாமா, இனிமே நீ இங்கதான் உட்காரணும் என்று கூற, அதை கேட்டு சிரித்தவன் அவள் கையை பற்றி அதில் அமர வைத்து, நீதான் பட்டிங்க உட்காரணும், இதுதான் உங்கள் அப்பாவோட கனவு, நான் எப்போவுமே உனக்கு துணையா இருப்பேன் என்று கூறியவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். ஆனால் நீங்கள் இந்த கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்த சேரில் உட்காரணும் தான் மாமா எனக்கு ஆசை என்று அவள் கூற, உன் தலைமையில் இந்த கம்பெனி நடக்கிறது தான் பட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்போவுமே உன் கூட பக்கத்திலேயே இதோ இந்த சேர்லேயே உட்கார்ந்திருப்பேன் என்று அவள் அருகில் இருந்த சேரில் சென்று அமர்ந்தான். அவன் செயலை பார்த்து புன்னகைத்தவள் அவன் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டு, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியலை என்று கூறியவள் அவன் கையில் முத்தம் கொடுக்க, நான் நானாக இருந்திருக்க மாட்டேன் பட்டு, நீ என் வாழ்க்கையில் மட்டும் வரலைன்னா நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது, என்னால் எல்லாம் முடியும்னு நம்ப வச்சவளே நீதான், இது எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணப்பட்டு, என் வாழ்க்கையில் நீ வரலைன்னா கண்டிப்பாக நான் என்னையே யாருன்னு தெரிஞ்சுக்காம போயிருப்பேன் என்று கூறியவன் அவள் இரு கைகளுக்கு முத்தம் கொடுத்தான். இருவரும் தங்களை மறந்து ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க, அந்த அறைக்கதவை தட்டியபடி ஒரு பெண்மணி உள்ளே நுழைந்தாள். அந்த பெண்மணியை பார்த்ததும் சட்டென்று தங்கள் நிலையை அடைந்த இருவரும் அமைதியாக இருக்க, சீதா என்ன என்று கேட்க, மேடம், மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று கூறியவள் அங்கிருந்து செல்ல, அவனை அழைத்து கொண்டு மீட்டிங் நடக்கும் இடத்தை நோக்கி சென்றாள். மீட்டிங் நடக்கும் அறைக்குள் நுழைந்த சீதா அங்கு அமர்ந்திருந்த அனைவருக்கும் ராகவனை அறிமுகம் செய்து வைத்தாள். ராகவன் அங்கிருந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்தவன் பேச ஆரம்பித்தான். தங்கள் கம்பெனியில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளும் கோபிநாத் அவரது பிள்ளை விக்ரம் செய்த குளறுபடிகளையும் தெளிவாக கூறியவன், இனிமே எந்த ஒரு தவறும் நடக்காது என்றும் ஏற்றுமதி பொருட்கள் அனைத்தையும் நல்லபடியாக தரமாக உங்களை வந்து சேரும் என்றும் அனைவருக்கும் ஆங்கிலத்தில் கூறினான். ஆங்கிலத்தை தவறே இல்லாமல் பேசுவதை கேட்ட சீதாவால் நம்ப முடியவில்லை. அவள் சிறு வயதிலிருந்தே ஆங்கில பள்ளியில் படித்திருந்தாலும் ராகவன் 2 மாதத்தில் ஆங்கிலம் கற்று பிழையில்லாமல் ஆங்கிலம் பேசுவதை நினைத்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அவன் பேசி முடிக்க அங்கிருந்த அனைவரும் கைகளை தட்ட, அதை பார்த்த சீதாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மீட்டிங் அனைத்தும் நல்லபடியாக முடிந்து அனைவரும் வெளி செல்ல அவனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அங்கிருந்து அனைவரும் சென்றுவிட்டனர் என்பதை உறுதி செய்தவள் எழுந்து சென்று அரைக்கதவை சாற்றியவள் சேரில் அமர்ந்திருந்தவனை பின்புறமாக வந்து கட்டிக்கொண்டாள். அவளின் செயலை பார்த்தவன் தன் கையில் இருந்த ஃபைலை டேபிள் மீது வைத்துவிட்டு அவள் கையை பற்றி முன்னே இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அவன், ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, நான் ஒன்றும் பண்ணலை மிஸ்டர் ராகவன், நீங்கள் தான் இப்போது என்னை உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க என்று அவள் கூற, நான் என்ன பண்ணுறது மேடம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனா என்னால் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று கூறியவன் அவள் தலையோடு தன் தலையை முட்டி அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க, அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, நீ இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ரொம்ப அழகாக பேசின மாமா என்று கூற, அவளிடமிருந்து விலகியவன், எல்லாம் உனக்காகத்தான் பட்டு, என்னால் எந்த இடத்துலையும் நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாது என்று கூறியவனை அவள் மீண்டும் இறுக்கி அணைத்து கொண்டாள். அவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்து, பட்டு, இங்கே கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று கூற, அவளுக்கும் அப்பொழுதுதான் அது நினைவுக்கு வர சட்டென்று அவன் மடியில் இருந்து இறங்கியவள், வாங்க மாமா சாப்பிடலாம், மணி ஆகுது என்று கூறி அந்த அறையில் இருந்து வெளியில் செல்ல, அவளை பின்தொடர்ந்து அவனும் வெளியில் வந்தான். அறையில் இருந்து வெளிவந்த இருவரும் அங்கு நின்ற காளியையும் வேலனையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர்.
ராகவனின் இந்த மாற்றத்தை பார்த்த காளி சந்தோஷம் தாங்காமல் அவனை கட்டி அணைத்து கொண்டான். ராகவன் அவனிடமிருந்து பிரிந்து, என்னண்ணா இது என்று கேட்க, தெரியலடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறியவன் தன் தம்பியை தலை முதல் கால் வரை மீண்டும் ஒரு முறை திருப்தியாக பார்த்து கொண்டான். காளியின் பின்னால் வந்த வேலன் ராகவா என்று அழைக்க, ராகவன் மாமா என்று வேலனை கட்டிக்கொண்டு, எப்படி இருக்கீங்க மாமா, அக்கா நல்லா இருக்காங்களா, கவின் எப்படி இருக்கா என்று கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க ராகவா, எல்லாருக்கும் உன் ஞாபகம்தான் என்றார். அதை கேட்டவன், எனக்கும் தான் மாமா கவினை பார்க்கணும் போலவே இருக்கு என்று கூற, வேலன் அதுக்காகத்தான் ராகவா உங்களை கூப்பிட வந்தேன் என்றான். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சீதா, நான் ஒருத்தி பக்கத்தில் நிற்கிறேன் ஞாபகம் இருக்கா என்று கேட்க, இருவரும் சிரித்தபடி சீதாவை நலம் விசாரித்தனர். அவளும் புன்னகை முகமாக பதில் கூறியவள் அவர்களை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றாள். அறைக்கு வந்த அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க சீதா அனைவருக்கும் மதிய உணவை ஆர்டர் செய்தாள். ஆர்டர் செய்த உணவு வர சீதா அனைவருக்கும் உணவு பரிமாறியவள் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, வேலன், தங்கச்சி நியாயமா இதை சுந்தரி தான் உன்கிட்ட சொல்லணும். இப்போ அவளால் வர முடியாது, அதனால தான் நாங்கள் உங்கள் 2 பேரையும் கூப்பிட வந்திருக்கோம். நதியாவுக்கு 7 மாதம் தொடங்கிடுச்சு, அதனால் சுந்தரி வளையல் போடலாம்னு இருக்கா என்று கூற, அதை கேட்ட சீதா மகிழ்ச்சியாக, எப்போ அண்ணா அண்ணி போடுறாங்க என்று கேட்க, ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் என்றான். அதை கேட்டவன், கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் மாமா என்றான் ராகவன். வேலனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கம்பெனி நிலையெல்லாம் எப்படி இருக்கு ராகவா, நஷ்டத்தை எல்லாம் ஓரளவுக்கு ஈடு கட்டியாச்சா என்று காளி கேட்க, கொஞ்சம் கஷ்டம்தான் அண்ணா, ஆனால் போக போக எல்லாம் சரியாகிடும். கண்டிப்பாக நானும் சீதாவும் இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று கூற, அதை கேட்ட காளிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு முடிக்க சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு காளியும் வேலனும் ஊருக்கு கிளம்பினர். சுரேஷ் வீட்டில் நதியா தன் மேடிட்ட வயிற்றை தடவி பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, அவளின் பாதத்தை தன் தொடை மீது வைத்தவன் அதனை மெதுவாக அழுத்தி கொண்டிருந்தான். அவனின் செயலை பார்த்து, நதியா போதுமாமா விடுங்க, எனக்கு இப்போ ரொம்ப கால் வலிக்கலை என்று கூற, என்னடி கால் இப்படி வீங்கி இருக்கு, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா என்று அவன் கேட்க, இதுக்கு மேலே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க நம்மளை திட்டி அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தான் மாமா இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் மட்டும் எத்தனை தடவை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு தெரியுமா என்று கேட்க, என்னடி பண்ண சொல்கிற, நீ ஒவ்வொரு தடவையும் வாந்தி எடுத்துட்டு கால் வலியில் மூஞ்ச சுரக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது என்று கூற, இந்த வழியை பார்த்து பயந்தா இன்னும் புள்ள பிறக்கும்போது என்னடா பண்ணுவ பேராண்டி, நீ தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும், நீயே இப்படி பயந்துட்டு இருந்தா என்று கூறியபடி வீட்டுக்குள் வந்தனர் சுந்தரியும் பரமேஸ்வரியும். அவர்கள் வருவதை பார்த்த சுரேஷ் ஓடி சென்று சுந்தரியின் கையில் இருந்த கவினை தூக்கி கொண்டு, உள்ள வாக்கா என்று மகிழ்ச்சியாக கூறினான். அவர்களை பார்த்த நதியாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பரமேஸ்வரி நதியாவின் அருகில் வந்து அவளின் கன்னத்தை பற்றி, எப்படி இருக்கு உடம்பு, நீ நல்லா இருக்கியா என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் பாட்டி, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன்டேம்மா என்று கூற, சுந்தரி எப்படி இருக்க நதியா, உடம்பு எப்படி இருக்கு, உள்ளே இருக்கிற என் மருமக என்ன சொல்கிறா என்று கூற, அதை கேட்டு சிரித்தவள், என்ன அண்ணி பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்க, ஆமாம், என் பையனுக்கு பொண்ணு தேட வேண்டாமா, நீங்கள் 2 பேரும் மாசமாக இருக்கீங்க, உங்கள் 2 பேரில் ஒருத்தர் என் பையனுக்கு பொண்ணு பெற்று தரணும் என்றாள். அவள் கூறியதை கேட்டு சிரித்த சுரேஷ், இதில் என்னக்கா இருக்குது, யார் பொண்ணை உன் பையனுக்கு கட்டினாலும் அது எனக்கு சந்தோஷந்தான், எல்லாம் என் பொண்ணுங்க தான் என்று கூறி சிரிக்க, அதை கேட்டவள், அப்படி சொல்லுடா பேராண்டி, யார் வயிற்றுல பிறந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான் என்றாள். நதியா அவர்களை அமர வைத்து காஃபி எடுத்து வந்து கொடுக்க, அதை வாங்கி குடித்த சுந்தரி சுரேஷிடம், இதோ பாரு சுரேஷ், ஞாயிற்றுக்கிழமை ராதாவுக்கும் நதியாவுக்கும் குலதெய்வம் கோவிலில் வளையல் போட போகிறேன் என்றாள். அதை கேட்ட சுரேஷ் மகிழ்ச்சியாக, இதுக்கு எதுக்கு அக்கா வீடு வர வந்து சொல்லணுமா, ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்க போகிறேன் என்று கூற, அதை கேட்ட பரமேஸ்வரி, இருக்கட்டும் பேராண்டி, நதியாவையும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதான் வந்தோம் என்றார். பரமேஸ்வரி நதியாவிடம் பேசிக்கொண்டிருக்க சுந்தரி சுரேஷிடம் பேசிக்கொண்டிருந்தாள். நேரம் செல்ல பரமேஸ்வரி, சுரேஷ் நீ சுந்தரியை கூட்டிட்டு காளி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுங்க, நான் இங்கே நதியா கூடவே இருக்கேன் என்று கூற, சுரேஷும் சரி என்று கூறி சுந்தரியை அழைத்து கொண்டு பாக்கியம் வீட்டிற்கு சென்றான். பாக்கியம் வீட்டில் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க
சுந்தரி வருவதை பார்த்த பாக்கியத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவளை புன்னகை முகத்துடன் வரவேற்றவள் ராதா சுந்தரியுடன் பேசிக்கொண்டிருக்க பாக்கியமும் அவளுக்கு காஃபி போடுவதற்காக சென்றார். சுந்தரி, ஐயோ பெரியம்மா, எனக்கு காஃபி வேணாம், இப்பதான் நான் குடிச்சிட்டு வந்தேன், முதல்ல உட்காருங்க என்று கூறி அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்க சுரேஷ் கவினுடன் விளையாடி கொண்டிருந்தான். ராதாவின் உடல் நலத்தை பற்றி விசாரித்த சுந்தரி அவளிடம் சாதாரணமாகவே பேசிக்கொண்டிருந்தாள். சுந்தரி, பெரியம்மா, ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வம் கோவிலில் ராதா நதியா 2 பேருக்கும் வளையல் போடுறதா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க என்று கூற அதை கேட்ட பாக்கியத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் எல்லாரும் வந்துடுறோமா என்றாள். பெரியம்மா, காளி எங்க என்று சுந்தரி கேட்க, அவன் வேலை விஷயமா வெளியில் போயிருக்காமா என்றார். சரி பெரியம்மா, காளி வந்தால் சொல்லிடுங்க என்றாள். சுந்தரி ராதாவுடனும் பாக்கியத்துடனும் சிறிது நேரம் பேசியவள் சுரேஷுடன் வீடு வந்து சேர்ந்தாள். சுந்தரியை சுந்தரேசன் வீட்டில் விட்டுவிட்டு பரமேஸ்வரியையும் அழைத்து வந்து வீட்டில் விட்டு சென்றான். ஊருக்கு சென்றிருந்த வேலன் வீடு வந்து சேர ராகவனின் மாற்றத்தை பற்றி அனைவரிடமும் கூறிக்கொண்டிருந்தான். அதை கேட்ட சுந்தரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னங்க சொல்கிறீங்க, ராகவன் இங்கிலீஷ் எல்லாம் பேசினானா என்று கேட்க, ஆமாம், எனக்கு கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவனை பார்க்கும்போது என்னாலேயே நம்பவே முடியலை, அவ்வளவு அழகா இருந்தான் என்று கூற அதை கேட்டு அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தனர். ராகவன் கூறியது போலவே சனிக்கிழமை காலையிலேயே சீதாவை அழைத்து கொண்டு ஊருக்கு வந்திருந்தான். ராகவன் கார் வீட்டின் வாசல் வந்து நிற்க அவனை பார்த்து செல்வி ஓடி வந்து அவனை கட்டி கொண்டார். தன் தாயை கட்டி அணைத்த ராகவன் கண்கலங்க, எப்படி இருக்கமா என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன்டா, நீ இல்லாத இந்த வீடு எப்படி ஆயிடுச்சு பாரு என்று கூறியவர் தன் கண்களை துடைத்தபடி அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சீதாவை கட்டிக்கொண்டார். அத்தை, எப்படி இருக்கீங்க, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா என்று சீதா கூற அதை கேட்ட செல்வி அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, நாங்களும் தான் புள்ள, என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்த, நீ இல்லாத எனக்கு தான் புள்ள, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்று கூறி பேசி கொண்டிருக்க அங்கு சுந்தரேசனும் பரமேஸ்வரியும் வந்தனர். அவர்கள் வருவதை பார்த்த ராகவன் ஓடிச் சென்று இருவரையும் கட்டி அணைத்து கொண்டான். சுந்தரேசன் பரமேஸ்வரி இருவரும் சீதாவிடம் பேசிக்கொண்டே இருந்தனர். செல்வி, சரி 2 பேரும் போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றார். சரி அத்தை, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று கூறியவள் தன் அறைக்கு செல்ல அவளை பின்தொடர்ந்து ராகவனும் சென்றான். அறைக்குள் வந்த சீதா ஓடிச் சென்று அவள் எப்போதும் நின்று ரசிக்கும் ஜன்னல் அருகில் சென்று தன் கண்களை மூடி கைகளை வெளியில் காட்டியபடி நின்றவள் அங்கு வந்த மண் வாசனையை தனக்குள் இழுத்து கொண்டாள். அவளை பின்னிருந்து அணைத்தவன் என்னாச்சு பட்டு என்று கேட்க, எங்கே தான் போனாலும் நம்ம ஊர் மாதிரி வராதில்ல மாமா என்று கூறியவள் திரும்பி அவனை கட்டிக்கொள்ள அவனும் அவளை இருக்க கட்டி அணைத்தபடி, ஆமாம் பட்டு, எங்கே தான் போனாலும் நம்ம ஊர் மாதிரி வராது என்று கூற இருவரும் அந்த ஜன்னல் வழியாக தெரிந்த தோட்டத்தை பார்த்து கொண்டே நின்றிருந்தனர். ராகவன் பட்டு என்று அழைக்க, சொல்லுமாமா என்றாள். நான் நம்ம ரூமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட்டு என்று கூறியவன் அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு மெத்தையில் சென்று படுக்க வைத்து அவள் அருகில் படுத்து கொண்டான். அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்தவள், ஆமாம் மாமா, இந்த ரூமில் நமக்கு மறக்க முடியாத விஷயம் நிறைய இருக்கு என்று கூற அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன், நிறைய இருக்கு பட்டு என்று கூறியவன் அவள் இதழை தன் இதழுக்குள் புதைத்து கொண்டான். அவளின் இதழை விட்டு கழுத்தில் சிறு சிறு முத்தங்களை கொடுத்தபடி கழுத்தின் கீழ் நோக்கி செல்ல அவன் செயலை உணர்ந்தவள், மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அத்தை நம்மளுக்காக கீழே காத்துக்கிட்டு இருப்பாங்க, வா போய் சாப்பிடலாம் என்று கூற அவன் அவள் மீது படர்ந்தபடி காதில் மெல்ல தன் இதழ் உரசி, பட்டு கொஞ்ச நேரம் பட்டு, எல்லாம் முடிச்சிட்டு போலாமே என்று கூறியவன் அவளை பதில் பேச விடாமல் அவளின் இதழ்களை தன் இதழில் புதைத்து கொண்டான். அவனின் உதடுகள் அவள் உதட்டை ருசித்து கொண்டிருக்க அவனின் கைகளோ அவளின் இடையை வருடி கொண்டிருந்தது. அவனிடமிருந்து போராடி விலகியவள், மாமா தினமும் இதுதானே பண்ணுற, இன்னும் என்னடா என்று கேட்க, நான் என்ன பண்ணுறது பட்டு, தினமும் பண்ணாலும் எனக்கு புதுசாக தானே தெரிகிற என்று கூறியவன் அவளின் இடையை மறைத்திருந்த துணியை விளக்கியவன் அதில் தன் முகத்தை புதைத்து அழுந்த முத்தமிட்டான். அவன் செயலை தன் கண்களை மூடி ரசித்தவள், டேய் விடுடா என்று சினுங்கியபடி அவன் காலோடு தன் காலை பின்னி கொண்டாள். அவளின் இடையில் மெல்ல முத்தமிட்டவன் அதில் மயங்கி தன் பல் தடத்தை பதித்தான். அவன் செயலில் வலியை உணர்ந்தவளோ, என்னடா பண்ற பொறுக்கி, விடுடா என்று அவனின் தலைமுடியை பற்றி இருக்க, பட்டு ஒரே ஒரு தடவை என்று கேட்க அவள், இங்க வாமாமா என்று கூறி தன் கைகளை விரித்தாள்.
அதை பார்த்தவன் மெல்ல அவள் அருகில் வந்து படுக்க அந்த ஒரு நொடியில் சட்டென்று கட்டிலில் இருந்து இறங்கி போலாண்டா என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓடினாள். அவளின் செயலை பார்த்து சிரித்தவன், நைட்டுக்கு வருவல்ல பட்டு, அப்ப இருக்குடி உனக்கு என்று கூறியவன் கட்டிலில் இருந்து இறங்கி அவள் பின்னால் வெளியே சென்றான். அனைவரும் டைனிங் டேபிளில் அமர செல்வி அனைவருக்குமே சாப்பாட்டை பரிமாறினார். அனைவரும் சாப்பிட்டு முடிக்க ராகவன் தோட்டத்தை பார்ப்பதற்காக தோட்டத்திற்கு சென்றான். சரவணன் வீட்டில் சரவணன் சாந்திக்கு சாதம் ஊட்டி கொண்டிருக்க சாந்தியோ, என்ன உப்பே போடாமல் சாப்பாடு செஞ்சிட்டிங்களா என்று கேட்க, நீ வெறும் அரிசியை போட்டு அடுப்பில் தானே வைக்க சொன்ன, அதில் உப்பு போடவே சொல்லலையே என்று கேட்டான். அதை கேட்டு முறைத்த சாந்தி, நான் சமைக்கிறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க என்று கூற, ரொம்ப பண்ணாதடி, என்னமோ 4 தக்காளி 4 வெங்காயம் போட்டு குழம்பு வைக்கிறது, என்னமோ உலக அதிசயம் மாதிரி நேற்று பேசிக்கிட்டு இருந்த, அதுதான் இன்னைக்கு நான் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் என்று சாதத்தில் குழம்பை ஊற்றியவன் அவளுக்கு ஒரு வாய் ஊட்டினான். அவன் ஊட்டியதும் அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அதை பார்த்தவன், என்ன பிள்ளை, மாமா அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கானா, இப்படி கண்ணெல்லாம் கலங்குற என்று கேட்க, சாந்தி ஆமாம் என்று தலையாட்டி அவனிடமிருந்து தட்டை வாங்கி அதில் ஒரு உணவை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். அவள் ஊட்டிய உணவை சாப்பிட்டவன் ஆ என்று கத்தியபடி எழுந்து ஓடினான். அவள் ஊட்டிய உணவின் காரம் தாங்காமல் ஓடி வந்தவன் வாயை தண்ணீர் கொண்டு கழுவி விட்டு, அடச்சி என்னடா பண்ணி வச்சிருக்க, காரத்தையும் உப்பையும் இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்க என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்க, சாந்தி அவன் குடிப்பதற்காக தண்ணீர் எடுத்து வந்து அவன் கையில் கொடுக்க, அதை வாங்கி குடித்த சரவணனோ சாந்தியை பார்த்து ஈ என்று பல்லை காட்டினான். இப்போ தெரியுதா சமைக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லைன்னு. ஆமாம், என்ன சொன்னீங்க, 4 வெங்காயம் 4 தக்காளி இதை போட்டு குழம்பு வச்சிடுவீங்களா என்று கேட்க, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ புள்ள, உன் சமையல் மாதிரி வரவே வராது, நீ அவ்வளோ அழகாக சமைக்கிற தெரியுமா என்று கூறியவன் அவள் கையை பற்றி முத்தம் கொடுக்க, அவன் பேசியதை கேட்ட சாந்தி, இன்னொரு தடவை என் சமையலை ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ, வாயில் மிளகா பொடி அள்ளி போட்டுடுவேன் என்று கூற, அப்படியெல்லாம் சொல்லாதடி செல்லம், இன்னைக்கு ஒரு நாள் இந்த சமையல் சாப்பிட்டதுக்கே என் உயிரே போன மாதிரி இருக்கு, ரொம்ப பசி வேற, சமைச்சு கொடுடி செல்லம்மா என்று கன்னத்தை கிள்ளி கொண்டே இருக்க, ராகவன் வண்டியில் வந்து நின்றான். என்னடா வாசல்ல வச்ச ரொமான்ஸா என்று ராகவன் கேட்க, அவனை பார்த்து புன்னகைத்த சரவணன், வாடா மச்சான் என்று கூறி அவனை கட்டி அணைத்து கொண்டான். சாந்தி ராகவனை பார்த்து புன்னகையுடன், எப்போ வந்தீங்க அண்ணா என்று கேட்க, இப்போதான் வந்தோம், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று விசாரித்தான். நான் நல்லா இருக்கேன் அண்ணா, சீதா நல்லா இருக்காங்களா என்று கேட்க, நல்லா இருக்காமா, சாப்பிட்டாச்சா, என்ன சமையல் என்று ராகவன் கேட்க, இல்லடா மச்சான், இனிமே தான் மல்லி சமைக்கணும் என்றான் சரவணன். சரி வாடா நம்ம தோட்டத்து பக்கம் போய் பேசலாம் என்று ராகவன் கூற, அவனை அழைத்து கொண்டு சரவணன் தோட்டத்து பக்கம் சென்றான். அப்புறம்டா மச்சான், அந்த துரோகி பற்றி எதனா தெரிஞ்சுதாடா, அந்த ஆள் ஜெயிலில் இருக்கான், அவன் பையன் எங்கடா போனா என்று கேட்க, அதை பற்றி தான் மச்சான் காளி அண்ணா என்கிட்ட பேசினாரு, அவன் எங்கே தேடியும் கிடைக்கல மச்சான் என்று ராகவன் கூற, அதை கேட்டவன், என்னடா இப்படி சொல்கிற, அவன் எங்கடா போயிருப்பான் என்று கேட்க, ராகவன், எனக்கும் அதை பற்றி எதுவும் தெரியலடா, ஆனால் அண்ணா மட்டும் எங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க என்றான். டேய் மச்சான், அண்ணா சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குடா, நம்ம ஊரில் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், நீ இப்போ வேற ஊரில் இருக்க, எப்படிடா என்று கேட்க, ராகவன், நானும் அதாண்டா யோசிச்சுட்டே இருக்கேன், இப்போ தான் கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை தீர்ந்துட்டு வருது, இந்த நேரம் கம்பெனியை விட்டுட்டு இங்கே வந்துட்டா எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியலடா என்று கூற, டேய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுடா என்றான் சரவணன். ஊருக்கு போய் முதல்ல அந்த வேலை தாண்டா பார்க்கணும் என்று ராகவன் கூற, ஜாக்கிரதடா மச்சான், தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ, நீங்கள் வேற தனியாக இருக்கீங்க, வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுடா என்று கூற, சரிடா மச்சான் சொல்கிறேன், அப்புறம் இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா என்று கேட்டான். எல்லாரும் நல்லா இருக்காங்கடா என்று சரவணன் கூற, சுரேஷ் எப்படிடா இருக்கான் என்று ராகவன் கேட்க, அவனும் நல்லா இருக்கான்டா, அவனை 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், நதியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தான் என்று கூற, சரிடா நதியா எப்படி இருக்கா என்றான். நல்லா இருக்காடா, சரி நீ எப்போ தாண்டா என்ன மாமா வாக்க போகிற என்று சரவணன் கேட்க, எனக்கு மட்டும் என்னடா ஆசையா இல்லை, சீதா கூட டெய்லி அதை பற்றி தாண்டா பேசிக்கிட்டே இருக்கா என்றான். சரி விடுடா, சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும், நீ எதுக்கும் கவலைப்படாத என்று சரவணன் கூறினான். எனக்கு என்னடா கவலை இருக்கு, எப்படியும் குழந்தை பெற்றுக்க தான் போகிறோம், அது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பெற்றுக்கிட்டா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சீதா தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கா என்றான். அதை கேட்ட சரவணன்,
ஆமாண்டா, பொண்ணுங்கனாலே அப்படித்தான். சரி, இன்னும் எத்தனை நாள் இருப்ப என்று கேட்க, 2 நாள் தாண்டா. அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இல்லைனா திங்கக்கிழமை காலையில் கிளம்பலான்னு முடிவில் இருக்கேன் என்று கூற, சரிடா மச்சான் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.